2016 டு 21 ஆட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் கூட்டணியில தான் அங்க ஆட்சி நடக்குது. அப்ப எதுவுமே பண்ணல. ஏன்னா ஆட்சி மத்தியில இருக்கும்போதே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மத்தியில பாஜக இருக்கும்போது சொல்லவே வேண்டாம். கை கட்டிட்டு வேலைய முடிச்சுட்டாங்க. இப்ப திரும்ப அந்த லாக்டவுனுக்கு அப்புறமாவே இலவச அரிசி குடுக்க ஆரம்பிக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்துல. அந்த இலவச அரிசி குடுக்கறதுக்கு மட்டும் தான் இப்ப அந்த ரேஷன் கடைகள் ஃபங்ஷனலா இருக்கு. அங்க வந்து இப்ப தமிழகத்துல வந்து நம்ம 2015ல இங்கேயும் டிபிடி தான் சென்ட்ரல் ஸ்கீம். ஆனா, தமிழக அரசு அரிசி ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு வந்து இலவசமாவோ, ரூ. 1க்கோ குடுப்பாங்க. இப்போ 15 கிலோ அரிசி நம்ம குடுக்கும்போது, மத்திய அரசு நான் ஒரு 5 கிலோ தரேன்னு சொன்னா, மக்களுக்கு அது 20 கிலோவா போய் சேரும். இப்ப அடித்தட்டு மக்களுக்கு இது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். அங்க அந்த மாரி ஒரு மாநில அரசே இல்லாததால தான், மாநில அரசு திட்டங்கள் கிடையாது. மாநில அரசுக்கு வரி கிடையாது. மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. அதனால மாநில அரசு நடத்தக்கூடிய ரேஷன் கடை கிடையாது. இன்னைக்கு அங்க இருக்கிற ரேஷன் கடையிலயும் அந்த இலவச அரிசி, கோதுமை 2 கிலோ, 5 கிலோ தான் கிடைக்கும். அது எப்படி பத்தும் ஒரு குடும்பத்துக்கு? அப்போ அது மாநில அந்தஸ்து பெற்ற அரசா இருந்திருந்தா, அவங்களால இத கேட்க முடியும். ஒரு திட்டத்த நிறைவேத்த முடியும். நிதின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால, இது எதுவும் முடியல. இது போல அந்த மாநிலத்து மக்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுவதற்கான காரணம், அங்க மாநில அந்தஸ்து இல்லன்றது தான் ஒரு வார்த்தையில சொல்றாரு.